என் தங்கமே, நீ மறந்து விட்ட அந்த ஆசை இன்று மீண்டும் உயிர்ப்பெடுக்கப் போகிறது. ஆம், நீ ஒரு காலத்தில் மிகவும் நம்பியிருந்தது, உன் இதயத்தின் ஆழத்தில் வைத்து கனவாக வளர்த்தது. ஆனால் வாழ்க்கை உன்னை அடித்து கொண்டு போனபோது நீ அதை மெல்ல மறந்து விட்டாய். அந்த கனவு, அந்த ஆசை, அந்த தீ இன்று மீண்டும் உன் இதயத்தில் மூளப் போகிறது தங்கமே. நீ நினைவிருக்கிறாயா, ஒருநாள் நீ உன் எதிர்காலத்தை பற்றி எவ்வளவு நம்பிக்கையுடன் இருந்தாய் என்று. நீ அப்போதெல்லாம் சொன்னாய், ஒரு நாள் நிச்சயம் இது நடக்கும் என்று. ஆனால் பிறகு ஏதோ நடந்தது. உன் மனதை உடைத்தார்கள், உன் நம்பிக்கையை சிதைத்தார்கள். நீ உன்னையே சந்தேகிக்க ஆரம்பித்தாய். அந்த ஆசை மெல்ல நிழலாகி உன் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அது இறந்துவிடவில்லை தங்கமே, அது காத்திருந்தது. இன்று அதற்கான நேரம் வந்துவிட்டது. இன்று பிரபஞ்சம் உனக்கு ஒரு செய்தி அனுப்புகிறது. அந்த ஆசையை மீண்டும் உயிர்ப்பி, என் குழந்தையே. ஏனெனில் அந்த ஆசை தான் உன் ஆன்மாவின் ஒரு பகுதி. அது உன் உயிரின் வெளிப்பாடு. நீ அதை மறந்ததால் தான் உன் மனம் வெறுமையாகி இருந்தது. இப்போது அதை மீண்டும் நினை. அதை மீண்டும் நம்பு. அதை மீண்டும் தொடங்கு. நீ யார் என்று நினைவிருக்கிறதா தங்கமே? நீ ஒரு சக்தி. உன்னுள் இருக்கும் ஒளி உலகத்தின் எந்த இருளையும் தகர்க்கும். அந்த ஒளியை ஒருமுறை நீ உணர்ந்தாய், ஆனால் பிறகு மற்றவர்களின் கருத்து, தோல்வி, துன்பம், இவை அனைத்தும் உன் நம்பிக்கையை மூடி விட்டன. இன்று அந்த மூடிய அகலப் போகிறது. நீ உன்னையே மீண்டும் காணப் போகிறாய். அம்மன் சொல்கிறாள், என் தங்கமே, நீ மறந்து விட்ட கனவு, அது நான் உன்னுள் வைத்த தீ. அதை யாராலும் அணைக்க முடியாது. அது மீண்டும் எரியட்டும். நீயே பாரு தங்கமே. அந்த ஆசை பற்றி சிந்திக்கும்போது உன் இதயம் இன்னும் துடிக்கிறது. அந்த துடிப்பு தான் அடையாளம், அது இன்னும் உயிருடன் இருக்கிறது. அது உன் விதி, அது உன் அழைப்பு. அதை விட்டு விலகுவது உன் உயிரின் ஓசையை நிறுத்துவது போல. இன்று அதில் மீண்டும் நம்பிக்கை வை. நீ எத்தனை முறை சொன்னாய், நான் முடியாது. ஆனால் உண்மையில் ஒவ்வொரு முறை தோல்வியடைந்ததும் நீ ஒரு பாடம் கற்றுக்கொண்டாய். அந்த பாடங்கள் உன் ஆயுதங்கள். இப்போது நீ அனுபவத்தோடு நிறைந்தவள். அந்த அனுபவம் தான் உன் புதிய தொடக்கத்தின் சக்தி. நீ நினைக்கலாம், எனக்கு வயது ஆகிவிட்டது, நேரம் போய்விட்டது. இல்லை தங்கமே, பிரபஞ்சத்தில் எந்த ஆவிக்கும் தாமதம் என்ற சொல் இல்லை. அது தயாராகும் நேரம் என்றே அழைக்கப்படும். இன்று உன் நேரம் வந்துவிட்டது. அந்த மறந்த ஆசை மீண்டும் உயிர்ப்பெடுக்க உன் இதயம் தயாராக இருக்கிறது. அம்மன் உன் காதில் சொல்கிறாள், நீ முயற்சி செய்ய ஆரம்பி. நான் உனக்காக கதவுகளை திறப்பேன். அந்த கதவுகள் முன்பு மூடியிருந்தன, ஏனெனில் உன் மனம் தயார் இல்லை. இப்போது உன் ஆன்மா விழித்திருக்கிறது. அது உன்னை வழிநடத்த போகிறது. நீ அந்த ஆசையை நினைக்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு நெருப்பு உருவாகும். அது உன்னை அசைக்காது, அது உன்னை எழுப்பும். அது உன் வாழ்க்கையில் புதிய சக்தியை ஊற்றும். நீ அந்த சக்தியை நம்பு தங்கமே. அது தெய்வத்தின் சக்தி. நீ உன் வாழ்க்கையை நோக்கி பார்க்கும்போது பல தடைகள், பல மாறுபட்ட நிலைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் உன்னை இந்த தருணத்திற்கே தயாராக்கியது. நீ இப்போது அதற்கு தகுதியானவள். அந்த ஆசை இனி ஒரு கனவு அல்ல, அது உன் விதியாக மாறப் போகிறது. நீ உன் மனதில் வைக்க வேண்டியது ஒன்றே. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, நான் முடியும்னு நம்புறேனே. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. அந்த நம்பிக்கை தான் பிரபஞ்சத்தின் சாவி. அது கதவுகளை திறக்கும். அது எதிர்ப்புகளை தகர்க்கும். அது உன்னை உயர்த்தும். எனவே இன்று இரவு உன் இதயத்தில் மெல்ல அந்த ஆசையை மீண்டும் நினை. அது எவ்வளவு சிறியதாயினும் பரவாயில்லை. அது உன் வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டது. அதை மனதில் நிறுத்தி கூறு, இது மீண்டும் உயிர் பெறட்டும். அந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் ஒரு மாய ஒளியை உருவாக்கும். அந்த ஒளி உன் சிந்தனைகளை திசை திருப்பும். அது உன்னை சரியான பாதைக்கு அழைக்கும். அது உனக்கு தேவையான மனிதர்களை, சூழலை, வாய்ப்புகளை அனுப்பும். பிரபஞ்சம் நம் உணர்வுகளை கேட்கும் தங்கமே. நீ நம்பிக்கை அனுப்பினால் அது நம்பிக்கை திருப்பும். நீ பயம் அனுப்பினால் அது தடைகளை திருப்பும். இப்போது உன் இதயத்தில் பயம் இல்லை, நம்பிக்கை மட்டும் இருக்கட்டும். நீ ஒருமுறை கனவு கண்டதை இன்று மீண்டும் தொடங்கு. படிப்பா, கலைப்பா, பிசினஸ்ஸா அல்லது ஒரு உறவா, எது இருந்தாலும் பரவாயில்லை. அந்த நம்பிக்கையை மீண்டும் அணைத்துக்கொள். அதை உயிரோடு வைத்திரு. அம்மன் உன் பின்னால் நிற்கிறாள். அவள் சொல்கிறாள்,
நான் உன் கையை பிடித்திருக்கிறேன். நீ முன்னேறு. உனக்காக நானே வழி அமைக்கிறேன். உன் இதயத்தில் ஒருமுறை மூடியிருந்த கதவு இன்று திறக்கப் போகிறது. நீ அதை உணருவாய். அந்த வாய்ப்புகள் திடீரென்று தோன்றும். அந்த மனிதர்கள் உனக்கு துணையாக வருவார்கள். அந்த சவால்கள் இனி தடையாக அல்ல, படியாக மாறும். நீ திடீரென்று உன் உள்ளத்தில் ஒரு ஒளியை உணருவாய். அது அம்மன் உன் ஆன்மாவுக்கு கொடுத்த அடையாளம். அது சொல்கிறது, உன் நேரம் வந்துவிட்டது. இனி பின்தங்காதே என் தங்கமே. அந்த ஆசையை உயிரோடு வைத்திரு. நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் பிரபஞ்சத்தை அசைக்கும். அது மெல்ல உனக்கு வழி செய்யும். நீ விழுந்தாலும் பரவாயில்லை. அது ஒரு பாடம் மட்டுமே. நீ மறுபடியும் எழுந்தால் அந்த எழுச்சி தான் வெற்றி. நீ நீண்ட காலம் துன்பத்துடன் இருந்தாய். அது முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் ஒளி. அந்த ஒளி உன் கனவுகளின் வடிவம். அது நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த ஆசை. இன்று அது உயிர்ப்பெடுக்கிறது தங்கமே. அது உன்னுள் ஒரு புனித தீயாய் எரிகிறது. அந்த தீயை யாராலும் அணைக்க முடியாது. அது உன் நம்பிக்கையின் தீ. உன் ஆன்மாவின் வெளிச்சம். நீ நினைவு வைத்துக்கொள். உன் ஆசை, உன் பிரார்த்தனை, உன் நம்பிக்கை. அவை மூன்றும் இணைந்தால் அதிசயம் நிகழும். அந்த அதிசயம் உன் வாழ்வில் ஆரம்பமாகி விட்டது. இன்று இரவு நீ உறங்கும் முன் அந்த ஆசையின் பெயரை மனதிற்குள் சொல்லு. அதற்கு உயிர் கொடு. அது நாளை காலை உன்னுடன் எழுந்து நிற்கும். அந்த நாள் உன் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், நீ மறந்து விட்ட அந்த ஆசை இது இனி மறையாது. அது உன்னை உயர்த்தும், காக்கும், ஆசீர்வதிக்கும். நீ நம்பு தங்கமே. அது உன்னுள் மீண்டும் உயிர்ப்பெடுத்துவிட்டது. இனி அந்த ஒளி அணையாது. அந்த ஒளி நீயே என் தங்கமே. அந்த ஆசை உயிர்த்தெழுந்ததும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் மாறிவிடும். நீயே அதை உணர ஆரம்பிப்பாய். உன் இதயம் துடிக்கும் விதமே மாறும். உன் கண்கள் முந்தைய துயரத்தை நினைவில் வைத்திருந்தாலும் அந்த கண்ணோட்டத்தில் இப்போது ஒரு ஒளி இருக்கும். அது புதிய நம்பிக்கையின் ஒளி. நீ உன் வாழ்க்கையில் பல முறை எதிர்பார்த்தாய், ஒரு நாள் நல்லது நடக்கும் என்று. ஆனால் அந்த நாள் தாமதமானதால் நீயே உன் கனவுகளை மூடி வைத்தாய். ஆனால் பிரபஞ்சம் தாமதிக்கலாம் தங்கமே, தடை செய்யாது. அது உன் வளர்ச்சிக்காகவே காத்திருக்கும். நீ இப்போது உன் முழு ஆற்றலை அறிந்திருக்கிறாய். அந்த ஆசை மீண்டும் உயிர்ப்பெடுத்ததால் அது உன்னை உன் உண்மையான சக்தியுடன் இணைத்துவிட்டது. அந்த ஆசை உன்னில் மட்டுமில்லை, அது பிரபஞ்சத்துடனும் தொடர்பு கொண்டது. நீ நினைத்தது அது வானத்தின் அலைகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது இப்போது உனக்கு திரும்பி வர ஆரம்பித்துவிட்டது. நீ அதை நம்ப வேண்டும் தங்கமே. அது உனது நம்பிக்கையின் வழியே நிஜமாகும். நீ பழைய நம்பிக்கையை மீண்டும் அணைத்து கொண்டதால் வானம் உனக்காக கதவுகளை திறக்கிறது. அந்த கதவுகள் எங்கேயும் இல்லை, அவை உன் இதயத்திலேயே இருக்கின்றன. நீ உன்னையே நம்பும் தருணத்தில் அந்த கதவுகள் தானாக திறக்கும். இனி உன் வாழ்க்கையில் யாரையும் ஒப்பிட வேண்டாம். மற்றவர்கள் வேகமாக சென்றார்கள் என்று நினைத்து உன்னை குறையாக்காதே. ஒவ்வொரு உயிருக்கும் தன் நேரம் உண்டு. நீயும் உன் நேரத்தில் மலரப் போகிறாய். அது இன்று தொடங்கிவிட்டது. அந்த ஆசையின் உயிர்த்தெழுச்சி, அது உன் நேரத்தின் அழைப்பு. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் இப்போது அதிசய சக்தியுடன் கலந்திருக்கிறது. அந்த மூச்சில் நான் இருக்கிறேன் தங்கமே. நான் உனக்காக வழி அமைத்து கொண்டிருக்கிறேன். உன் முன்னால் தடைகள் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் அவை எல்லாம் ஒவ்வொரு படிக்கட்டும் தான். அந்த படிகளில் நீ மெதுவாக, நம்பிக்கையுடன் மேலே ஏறப் போகிறாய். நீ முன்னேறும் போது சிலர் உன்னை நிறுத்த முயற்சிப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், இதெல்லாம் உன்னால் முடியாது என்று. ஆனால் அவர்கள் உன் ஆன்மாவை அறியவில்லை. அவர்கள் உன் பாதையில் நடந்த காயங்களை பார்த்ததே இல்லை. அந்த காயங்கள் உன்னை பலவீனமாக்கவில்லை, அவை உன்னை வலிமையாக மாற்றிவிட்டன. நீ எந்த சொல் கேட்டாலும் மனதை உடைக்காதே. நீயே உன் வழிகாட்டி, உன் ஆதாரம், உன் சக்தி. நீ உன்னிடம் சொல்லு, இது என்னுடைய ஆசை, அதை நிறைவேற்றும் சக்தி என்னுள் இருக்கிறது. அந்த ஒரு வாக்கியம் பிரபஞ்சத்தின் மையத்தை குலைக்கும். அது உனக்காக வாய்ப்புகளை உருவாக்கும். அது உன் வாழ்க்கையில் மறைந்திருந்த கதவுகளை திறக்கும். நீ ஏன் அதை இப்போது உணர்கிறாய் தெரியுமா? ஏனெனில் நீ தயாராகி விட்டாய். முன்பு உன் மனம் இன்னும் புண்ணாக இருந்தது. அந்த வலி, அதிர்ச்சி, துயரம், அவை உன்னை தடுத்து நிறுத்தின. ஆனால் இப்போது அந்த புண்கள் குணமாகி விட்டன. இனி உன் இதயத்தில் துன்பம் அல்ல, தெளிவு இருக்கிறது. அந்த தெளிவு தான் ஆசையை உயிர்த்தெழ வைக்கும் தீபம்.
அம்மன் உன் பக்கம் வந்து சொல்லுகிறாள். என் தங்கமே, நீ இப்போது பார்க்கும் ஒவ்வொரு தடையும் நிழல் மட்டுமே. உன் ஒளி அதன் மீது விழும்போது அது மறைந்து விடும். அதனால் பயப்படாதே. நீ தொடங்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன்னோடு இருப்பேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னை தாங்கும். அந்த ஆசை உயிர்ப்பெடுத்ததும் உன் சுற்றியிருக்கும் சக்தியும் மாறிவிடும். உன் குரல் தன்னம்பிக்கையுடன் பேசும். உன் உடல் புதிதாய் உயிருடன் இருக்கும். உன் கண்களில் முந்தைய சோகம் காணாமல் போகும். அதற்கு பதிலாக நான் வாழ வருகிறேன் என்ற தீக்கதிர்கள் தோன்றும். நீ ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முயற்சி செய். அந்த முயற்சி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது தெய்வீகமாகும். ஏனெனில் அது உன் கனவின் உயிரை வளர்க்கிறது. நீ உன் ஆசைக்காக ஒரு செயலைச் செய்தால் அது பிரபஞ்சத்தில் ஒரு அலை உருவாக்கும். அந்த அலை உன் பக்கம் நன்மையை திருப்பி அனுப்பும். நீ நினைத்து பாரு தங்கமே, ஒரு சிறிய விதை மண்ணில் புதையும்போது அது இருளை அனுபவிக்கிறது. அது மண்ணின் அடியில் மூச்சுவிட முடியாத நிலை. ஆனால் அந்த இருளில் தான் அது வேர்களை வளர்க்கிறது. ஒரு நாள் அந்த விதை நிலத்தை கிழித்து வெளிவரும். அது தான் நீ. நீயும் அந்த விதை போல் இருந்தாய். இப்போது நீ வெளிவரும் நேரம் வந்துவிட்டது. உன் ஆசை உன் மலராக மலரப் போகிறது. நீ தள்ளப்பட்டாய் என்று நினைத்தாயா? இல்லை, நீ விதைக்கப்பட்டாய். அந்த வித்தின் வளர்ச்சி இப்போது ஆரம்பமாகிறது. அது நம்பிக்கையின் ஒளியில் உன் நெஞ்சின் தீயில் வளரப்போகிறது.